Fourier series formula. General formula பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னன்னா f of x equal to a naught by 2 plus summation n varies from 1 to infinity a n into cos nx plus summation n varies from 1 to 1 to infinity infinity bn into sin nx. இது sin பேசிக் nx. ஃபார்முலா. பேசிக் ஃபார்முலா அட் இன்டர்வல் வந்து இதோட இன்டர்வல் என்னன்னா 0 to 2 பையா இருக்கலாம் ஆர் -π to பையா இருக்கலாம். சரிங்களா? சரியாம்மா? இதோட இன்டர்வல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீரியாடிக் இன்டர்வல் வந்து ரெண்டையும் எப்படின்னா பீரியாடிக் இன்டர்வல் என்னன்னா 2 பை கான்செப்ட் வரும். 2 பை கான்செப்ட் எப்படின்னா அப்பர் ரெண்டு லிமிட் அதாவது இதாவது அப்பர் லிமிட் வச்சுங்க, இது லோயர் லிமிட் வச்சுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 2 பை கிடைக்கும். சரிங்களா? அது என்ன மீனிங் என்ன 2 பை மைனஸ் 0 ஈக்குவல் டு 2 பை. கரெக்டுங்களா? அது என்ன இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க என்ன கிடைக்கும் பை மைனஸ் ஆஃப் மைனஸ் பை minus pi 2 பை 2 கிடைக்கும். pi. சரிங்களா? இதை நம்மளோட பீரியாடிக் ஃபங்க்ஷன் தெரியும், அதனால நம்ம வந்து அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம பயன்படுத்த பண்ணிக்கலாம். சரிங்களா? Okay. சரி, இதே கான்செப்ட்ல அடுத்த ஃபார்முலா சொல்றாங்க. மெயின் ஃபார்முலா f of x equal to சேம் ஐடியா a naught by 2 plus summation n varies from 1 to infinity a n into cos நல்லா Cos பாருங்க nx by x by x by l L plus summation n varies summation from 1 to infinity pn into dn sin nx n n by by x by l. ஓகேங்களா? அப்ப இதனோட இன்டர்வல் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா பார்த்துங்க. இதனோட இன்டர்வல் என்ன கிடைக்கும்னா இந்த பை இருக்கிற இடத்துல வந்து எல்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாம்மா. பை இருக்கிற இடத்துல என்ன Okay sir. 0 to 2n அண்டு மைனஸ் எல் டு எல். l. அப்போ இதனோட லென்த் பார்த்தீங்கன்னா 2l கேஸ் வரும். அப்போ 2l மைனஸ் 0 ஈக்குவல் டு 2l எல் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 2. அவ்வளோதாங்க. இந்த ரெண்டு கேஸ் தான் நம்மளுடைய மெயின் ஐடியா. சரிங்களா? Okay sir. சரி, இப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலா என்னென்ன இன்டர்வலுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுறதா இப்போ நம்ம அந்த 8 ஃபார்முலா பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச். ஓகேங்களா? Full range. Okay. ஃபுல் ரேஞ்ச் இதுக்கு பேர். இன்னொன்று வந்து ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா Half இருக்கு. range. ஆஃப் ரேஞ்சில் சைன் சீரிஸ் காஸ் சீரிஸ் இருக்குது. சரிங்களா? Okay sir. அப்போ இதில் ஃபுல் ரேஞ்சுக்கு 4 ஃபார்முலா, சைன் சீரிஸ் காஸ் சீரிஸ் 2 2 4 ஃபார்முலா 8 ஃபார்முலா. இப்போ அந்த ஃபார்முலா ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க எப்படின்னு. சரியாம்மா? ஃபர்ஸ்ட் ஒன் சீரியல் நம்பர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுக்குமே காமன் தான். அதனால் நீங்கள் என்ன டிபெண்ட் பண்ணுறோன்னா ஏ நாட் a naught ஏஎன் பிஎன். b. சரிங்களா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா வந்து 0 to 2 பை அல்லது பை கேஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலா, எல் கேஸ்க்கு இந்த ஃபார்முலா. எல் கேஸ் Okay sir. பை கேஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரியாம்மா? Okay sir. சரி டக்குனு இப்போ ஃபார்முலா போலாமா? Okay. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டர்வல் என்ன இன்டர்வல் இருக்குன்னா 0 to 2 பை எடுத்துங்க. 0 to 2 பை. Okay sir. 0 to 2 பைனா என்ன ஃபார்முலா வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். சரியாம்மா? இதனோட ஃபார்முலா என்னன்னா ஏ நாட்டோட ஃபார்முலா 1 பை பை இன்டெக்ரல் 0 to 2 பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். dx. இது ஏ நாட்டோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிவன் தட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க கிவன். கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஏஎன் வேல்யூ வேணும். ஏஎன் வேல்யூனா இது வந்து காஸ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்குதுன்னா நல்லா பார்த்துங்க 1 பை என் 1 பை பை சாரி 1 பை பை இன்டெக்ரல் 0 to 2 பை 2 pi எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். அதோட என்ன இது காஸ் ஃபங்க்ஷனால காஸ் என்எக்ஸ் cos x. காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரியாம்மா? Okay. இது ஐடியா என்னது? இது சைன் ஃபங்க்ஷனோடது. அப்போ என்ன கிடைக்கும் 1 பை 1 by pi இன்டெக்ரல் integration 0 to 2 pi f of x sin nx dx. என்எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளோதான் கண்ணு. சரிங்களா? சரி, அப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன வரும்? செகண்ட் ஃபார்முலா ஈஸி, இதே ஐடியா தான். மைனஸ் பை டு பை என்ன கிடைக்குமா? இதே ஐடியா தான். என்ன கிடைக்கும்? சேம் 1 பை பை 1 by pi இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை minus pi to pi எஃப் f ஆஃப் of எக்ஸ் x இன்ட்டு dx. டிஎக்ஸ். அடுத்த ஃபார்முலா 1 பை பை 1 by pi integration of minus pi to pi f of x cos nx dx. அவ்வளோதான் கண்ணு. வெரி குட். ஸோ லாஸ்ட் ஃபார்முலா 1 by pi integration of 0 minus pi to pi f of x sin nx dx. sin nx into dx. ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் சொன்னேன்ல,
அந்த ஆட் அண்ட் ஈவன் கான்செப்ட் வந்து எந்த இன்டர்வலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இந்த இன்டெகிரலுக்கு தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஓகே சார். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆடா இருந்தா என்ன ஆகும்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஆடா இருந்தா என்ன ஆகும்னா 0 ஆகும். சரிங்களா? எஃப் இஸ் ஆடா இருந்தா என்ன ஆகும்னா 0 ஆகும். எஃப் இஸ் ஈவனா இருந்தா என்ன ஆகும்? 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 to π ன்னு எழுதணும். சரிங்களா? ஓகே சார். சரி, அப்ப இங்க என்ன ஆகும்? எஃப் வந்து ஆடா இருந்தா இது என்ன ஆகும்? ஆட் இன்டு ஈவன். கரெக்ட்டுங்களா? ஆமா எஃப் சார். வந்து சப்போஸ் ஆடா இருந்தா ஆட் இன்டு ஈவன். ஆட் இன்டு ஈவன் என்னடா கண்ணு? ஆட் சார். ஆட். அப்ப எஃப் சப்போஸ் ஆடா இருந்ததுன்னா 0 ஆகும். எஃப் வந்து ஆடா இருந்தா. ஓகே சார். எஃப் வந்து ஈவனா இருந்தா என்ன ஆகும்? 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 2 to டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல். இது என்ன ஃபங்க்ஷன் இருக்குதோ அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே சார். சரி, இங்க என்ன ஆகும்? எஃப் வந்து ஆடா இருந்தா ஆட் இன்டு ஆடு ஈவனா? ஈவன். அப்ப எஃப் வந்து ஈவனா இருந்தா ஈவன் இன்டு ஆடு ஆட் சார். அப்ப என்ன ஆச்சு? ஆப்போசிட் ஆயிரும். அப்ப என்ன ஆகுதுன்னு ஓகே பாத்துங்க. சார். ஈவன் இன்டு ஆட் இன்டு ஆடுன்னு என்ன கிடைக்கும்? ஈவன். அதனால 2 ஈவன். டைம்ஸ் ஆஃப் ஓ 2 இன்டெகிரல் 2 பை எஃப் வந்து ஆடு தான். சரிங்களா? அப்ப ஆட். ஆப்போசிட். ஓகே சார். கரெக்டாமா? இது 0 ஆகும். எப்ப 0 when f is even. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? புரியுது சார். அதனால ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ அடுத்து மூணாவது ஃபார்முலா என்னவா இருக்கும்? 0 to 2l கேஸ் பார்க்கலாமா? சார். அப்ப என்னாச்சு? 0 to 2l என்ன எடுக்க போறோம்? 1/l ன்னு எடுக்கலாமா? இப்போ 1/π பதிலா என்ன போகுது? 1/2l ன்னு வரும். 1 by ஓகே சார். சரி, அப்ப என்ன வரும்? 1/l இன்டெகிரல் 0 to 2n f of x into dx. இதுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ண போறோம் ஃபார்முலா. 1/l இன்டெகிரல் 0 to 2l f of x into cos ஃபங்க்ஷன் என்னவும்? cos n pi x divided by l. கரெக்ட்டுங்களா? இங்க nx மட்டும் இருக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? n pi x divided by l into dx. சரியாமா? ஓகே சார். அதே ஐடியா தான் அடுத்தது. அப்ப என்னாச்சு? 1/l integral 0 to 2l f of x into f of x sin n pi x by l into dx. சரியாமா? வெரி குட். ஓகே. ஸோ அடுத்த லாஸ்ட் ஃபார்முலா இதே ஐடியா தான் ஈஸியாக உனக்கு எழுதிட்டீங்க. என்ன ஃபார்முலா? மைனஸ் எல் டு எல் கேஸு. அப்போ இது வந்து என்ன கிடைக்கும்? 1/l இன்டெகிரல் மைனஸ் எல் டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? சார். அப்போ இதுக்கு அதே தான் தட் இஸ் ஈக்குவல் டு 1/l இன்டெகிரல் மைனஸ் எல் டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் n பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். இது அதே ஐடியா தான். 1/l இன்டெகிரல் மைனஸ் எல் டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? dx. சார். எங்க மைனஸ் எல் டு எல் வருதோ இதுக்கு மட்டும் தான் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 0 to 2π கேஸ் வந்து ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே சார். ஏன்னா இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து மைனஸ் ஏ டு ஏக்கு தான் நம்மளுக்கு ஆடா ஈவனா கேஸ் இருக்கு, தவிர 0 to 2l வந்து ஆடா ஈவனா கேஸ் நமக்கு கிடையாது. அதனால இந்த கேஸ் மட்டும் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனோட கேஸ் நம்ம ஆல்ரெடி இங்க டிஃபைன் பண்ணிக்கிறோம்னா இந்த ஐடியாக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இங்க டிஃபைன் ஓகே சார். அதே ஐடியா இங்க அப்ளை பண்ணுவோம். அதே ஐடியா இங்க அப்ளை பண்ணா போதும். சரியாமா? சரி சார். ஓகே ரங்கண்ணே. சரி, இதுதான் இந்த 4 ஃபார்முலா தான் ஃபுல் ரேஞ்சோட ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா ஃபுல் ரேஞ்சோட ஃபார்முலா. சரிங்களா? சரி. சரி, அப்போ அடுத்தது என்னது? ஆஃப் ரேஞ்ச். ஆஃப் ரேஞ்ச் என்ன ஐடியா? ஆஃப் ரேஞ்ச் வந்து 2 ஃபங்க்ஷன் டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து கொசைன் ஃபங்க்ஷன் அண்ட் வந்து சைன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஃபங்க்ஷன் டிவைட் பண்றாங்க. சைன் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து நம்மளோட ஃபார்முலா எங்க சைன் ஃபங்க்ஷன் இருக்குது? p ஆஃப் n க்கு மட்டும் தான் சைன் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? சைன் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? இது மட்டும் டிவைன் ஆகும். சைன் ஃபங்க்ஷனா இது மட்டும் டிவைன் ஆகும். அதே காஸ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? இந்த ஏங்கிற ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே டிவைன் ஆகும். சரிங்களா? ஓகே. அப்ப எடுத்தபடி நம்ம என்ன பண்ண போறோம்? சைன் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். அப்ப சைனோட சீரிஸ் எப்படி வருது என்ன வருது நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா. சரிங்களா? என்னென்ன கேஸ்? 0 to l கேஸ் அண்ட் 0 to π கேஸ். அப்போ இது வந்து 0 to π கேஸ் ஈஸி. அப்ப 0 to π கேஸ் a0 இருக்காது, an இருக்காது, only pn வேல்யூ. only pn வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். அப்ப pn ஓட வேல்யூ என்ன ஃபார்முலானா 2/l. அங்க 1/l போடுவோம், இங்க 2/l. ஓகே. இங்க 0 to π போடுறோமா? அப்ப 0 to π னா இங்க 0 to 2 divided by π. சரிங்களா? ஏன்னா 0 to π கேஸ் என்ன? 0 to π கேஸ்னா 2 ஓகே சார். 2/. 0 to π இங்க என்ன கிடைக்குமா? f of x into sin nx into dx. சரிங்களா? dx. ஓகே சார்.
இது எதனோட ஃபார்முலா? இது ஏ நாட்டு, இது ஏஎன், இது பி. PN. சரி, இது வந்துட்டு கொசைன் சீரிஸ்க்கா? என்னடாக்குன்னு? இது வந்துட்டு கொசைன்க்கா? இது வந்து சைன் ஃபங்க்ஷனுக்குடா. இது மட்டும் வருதுன்னா இது சைன் சைன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன். சைன் சீரிஸ், சைன் சீரிஸோட ஃபார்முலா. சைன் சீரிஸோட ஃபார்முலா கீழே எழுதுறது கொசைன். இது ரெண்டுமே சைன் சீரிஸோட ஃபார்முலா. ஓகே. சரி அது சொல்கிறேன் கண்ணு. அப்போ இது ஏ நாட்டு 0 ஆயிரும், ஏஎன் 0 ஆயிரும், 0 டு எல் கேஸு. அப்போ 2/L இன்டெக்ரல் 0 டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ நீ கொஸ்டின் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? ஏ நாட்டு ஏஎன் வரும். அது நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. சொல்லுங்கம்மா, ஏ நாட் ஃபார்முலா என்ன வரும்? 0 டு பைக்கு 0 to pi 2/pi 2 டிவைட் பை பை integration of 0 to pi f of x dx. வெரி குட். அப்போ ஏஎன் என்ன வரும்? 2/pi integration of 0 to pi f of x cos nx dx. டிஎக்ஸ். அதே 0 டு எல் சொல்கிறோம். பை பிஎன் கிடையாது. 0 டு எல் கேஸ். ஓகே. 0 to L வந்து 2/L integration of 0 to pi f of x dx. பைக்கு பதிலாக நம்ம எல்னு போட்டுக்குவோம், அவ்வளோதான். ஆமாம். இங்கே 2/pi 2/L 2/L integration of 0 to pi 0 to L f of x f of x cos n pi x by L into dx. அவ்வளோதான். சரி, இதுதான் 8 ஃபார்முலா. சரிங்களா? இந்த 8 ஃபார்முலா பார்த்து பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டேபிள் ஃபார்ம் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா என்னென்ன பார்ட்டி எப்படி டிவைட் ஆகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஈஸியாக நம்ம வந்து டெரிவேட் பண்ணி பார்க்கலாம். சரி.